ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிச்சஸ்ட் மேன் இந்த கேம் எபிசோட் 6 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம பேய் உருவாக்குன அந்த ஃபேண்டம் ஜெனரல் இந்த கேம் இப்போ ரெக்கமெண்ட் லிஸ்ட்டில் அதிகமாக போயின்னு இருக்கு. அதனாலேயே பேக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா பணமே கிடைக்காது. அதனால பாத்ரூம்க்கு வந்துட்டு நிறைய இடத்துல அவன் செக் பண்ணுறான். யாருமே இல்லைன்னு தெரிஞ்சக்கப்புறம் அங்கே கால் பண்ணி அவன் சொல்கிறான், இந்த மாதிரி எங்களோட கேமை ரெக்கமெண்ட் லிஸ்ட்லேருந்து எடுக்க முடியுமா? எனக்கு நல்லாவே புரியுது நீங்க பயப்படுறீங்க அதானே, ஏன்னா நிறைய பேர் உங்களோட கேமை டவுன்லோட் பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ராவா நாங்க சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ. ஆனா நீங்க கவலைப்படுற மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்ல. நாங்க ஒன்றும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். இல்ல விஷயம் ஒன்றும் அப்படி இல்லை. உண்மையை சொன்னா இந்த கேமை வேற ஒருத்தங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அட இது ரொம்ப ஸ்டேஞ்சான ரெக்வஸ்டா இருக்கு. நான் மேல கொஞ்சம் பேசணும். ஒரு சைடு இப்படி பண்ணிட்டா எல்லாமே பழையபடி ஆயிடும்னு யோசிப்பானா. அதனால சிஸ்டம் அங்க பயங்கரமா ஆளுக்கு வார்னிங்க கொடுக்குது, நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு. வழியில்லாம அந்த கால் அவன் சொல்லிடுறான், ஐயோ நீங்க அதெல்லாம் மாத்தலாம் வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம பியால அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. பிஏ டைரக்டாவே அங்க கேக்குறான், காசை எனக்கு கொடுக்குற ரேட்டை நம்மளால மாத்திக்க முடியுமா? அது கம்மியாகிட்டா எனக்கு அதிகமா வரும்ல. ஆனா அதுக்கும் அந்த சிஸ்டம் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. இதுக்கப்புறம் எல்லாருமே அங்க ஜாலியா இருக்காங்க. ஆனா நம்ம பிஏ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அங்க வரும்போது கிட்டத்தட்ட அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டைமிங் அது முடிஞ்சது. அங்க இது வரைக்கும் அவன் ஏர்ன் பண்ணதுன்னு பார்த்தா ப்ராஃபிட் ஒண்டியே கிட்டத்தட்ட 2 லட்சம். இதனால பணம் கிடைக்குமான்னு கேட்டா நம்ம ஆளுக்கு கிடைக்காது. இதனால ஆளு ரொம்ப சோகமா வரான். இதுல அந்த சிஸ்டமும் சொல்லுது, இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆக போது உனக்கு ஃபண்ட் ஒண்டி கிட்டத்தட்ட 5 லட்சம் கிடைக்கும், உனக்கு 90 நாளும் கொடுக்கப்படும். இது கேட்கிறவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அது எதுக்காக நீ ஸ்டார்டிங் ஃபண்டை ஏத்துன? வேற எதுக்கு? உன்னோட அந்த கார்டு கேம் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேல நிறையவே ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிச்சு. அதனால உன்னோட ஃபண்டை நான் டபுள் ஆக்கிட்டேன். 3 லட்சம் பிளஸ் 2 லட்சம் 5 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. நான் இதே மாதிரி போச்சுன்னா எப்படி என்னோட பணத்தை இழக்க முடியும்? ஏன்னா இழக்க என்னோட பணம் ஏறுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால அடுத்த வாட்டிலேருந்து இந்த மாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் நீ அதை ஏத்தாத, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டா அங்க சொல்லிது சிஸ்டமும். இதனால ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ரொம்ப சோகமா அங்க விளாட்ற அவன் உட்காந்து இருக்கான். ஒரு சைடு என்னோட ஸ்ட்ராட்டஜி அதுதான் சரியில்லையோ, நான் அதை தான் மாத்தணுமோ. நான் ப்ராஃபிட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு, லாஸ்ன்னு பார்த்தா அவளுக்கும் எதுவுமே இல்லை. 100:1னா எனக்கு பெருசா எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 5000 அந்த மாதிரி யுவான் தான் கிடைக்குமே. இப்படி இவன் யோசிக்கிறான். இந்த சைடு ஆப்போசிட் கம்பெனியோட ஓனரும் ஹீரோட கம்பெனியை மொத்தமா வாங்கிக்காங்க சொல்றான். இதுக்கு நம்ம ஹீரோ கிட்டயே நம்ம வாங்க கால் பண்றான். ஹேப்பே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த கார்ட் கம்பெனி உங்க நம்மளோட கம்பெனியை வாங்கிக்கிறாங்களா, நிறையவே பணமும் தராங்களாம். ஒரு சைடு இது ஒரு நல்ல டீலா தெரியுது, அக்செப்ட் இப்படி நம்ம சொல்லான்னு வரான். ஆனா அதுக்குள்ள சிஸ்டம் அங்க பயங்கரமான வார்னிங்க கொடுக்குது, அப்படி பண்ணா எல்லா பணத்தையும் நீ இழந்துருவனு. ஏய் வாங், நீ என்ன பண்ணு வேணான்னு சொல்ற? அடி பைத்தியக்காரா, நீ என்ன சொல்ற? கிட்டத்தட்ட 50 மில்லியன் அவங்க தராங்களாம். 50 மில்லியனா? இந்த அளவு அங்க சிஸ்டம் இப்படி பண்றனால வேணாம் தான் அவன் சொல்றான். அடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ராவா 50 மில்லியன் தராங்களாம். அப்படி இருந்தாலும் என்னால வாங்க முடியாதுடா, வாங்க வேணான்னு சொல்லிடு. அவங்க கிட்ட சொல்லு, என்கிட்டயே நிறைய பணம் இருக்கு, அது ஏன் என்னால ஸ்பின் பண்ண முடியல, வேணும்னா நான் உங்களோட கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றேன். இந்த விஷயம் அந்த கம்பெனி ஓனருக்கு தெரிய அவரு பயங்கரமா கத்துறாரு. என்னது, அவனுக்கு அவ்வளவு தைரியமா? அவனோட கம்பெனியை வாங்க போனா என்னைய அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டானா? பாஸ் அது ஒண்டி இல்லையா, நம்மளோட கம்பெனிலேயே காசு இல்லைன்னா சொல்லுங்க, நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் யாருக்கிட்ட விளாடணும் தெரியாம விளையாடிட்டான். இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை நான் காட்டணும், என்னால என்ன பண்ண முடியும்னு. அதுக்கப்புறம் யாங்கு நம்ம பேர் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்க யாங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடி நம்மளோட கேம் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, நம்ம பணமா சம்பாதிக்கிறோம். 2 லட்சம் வச்சு நம்ம சம்பாதிச்சிருப்போம்ல. ஆமா நீ சொல்லுவடா, எனக்கு அங்க ப்ராஃபிட்டே வரலையே. அதனாலயே நம்ம யாங்கு அங்க கட்டுன்னு பயங்கரமா கட்டுறான். நம்ம ஹீரோக்கு என்னன்னா, நம்ம யாங்கே கிட்டத்தட்ட 3000 என்ன சம்பாதிக்கிறான். ஆனா நம்ம பே அப்படி இல்ல, வெறும் ஒரு நாளைக்கு 1000 என்ன தான் சம்பாதிக்கிறான். இந்த இடத்துல நான் பாஸா இல்ல இவன் பாஸா ஒண்ணுமே எனக்கு தெரியல. அங்க பில்லும் வருமா, இதை பார்த்து யாங் ரொம்ப ஆச்சரியமாயிரான். அதிகமா இருக்கு போல. ஏய் பே, உன்னால கொஞ்சம் பில்ல ஒண்டி கட்ட முடியுமா? என்கிட்ட பணம் இல்ல கம்பெனில இருந்து கொஞ்சம் காசு எடுத்து கட்டலாம்ல. இந்த ஐடியா செம்ம ஐடியாவா நம்ம ஹீரோக்கு தோணுது. டேய் யாங்கு, நீ என்ன பண்ணு, இங்கே வெயிட் பண்ணு, ஒரே ஒரு கால் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். அட கால் கூட வரல, இவன் எங்க போறான்? அங்க அந்த லேடிக்கும் டவுட் வரும். இதனால யாங்க அப்படி அது பூச்சி போடுது. சைடு சிஸ்டமே எங்க இருக்க, சீக்கிரம் வா. என்ன விஷயம்? அதுதான் என்ன விஷயம்னா, என்னோட கம்பெனி ஆளுங்களுக்காக நான் காசை செலவு பண்ண முடியுமா? ரூல் படி அது ஒன்றும் மீறமா தெரியல, அதனால நீ அப்படி பண்ணலாம். போனா எனக்காகவும் காசை கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாமா என்னோட டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கு? இல்லவே இல்ல, அது ரூல்ஸை மீற மாதிரியாச்சு. அதனால ஆளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள பார்த்தா யாங் அவ கட்டி போட்டு வச்சிருக்கா. யாங் கிட்டே அவன் சொல்றான், ஏய் யாங், இப்படி நம்மளால பண்ண முடியும், அதனால கவலைப்படாத. அவ்வளவுதான்டா. அப்பனா வேற லெவலு. ஒரு சைடு நம்ம ஆளுக்கு இன்னமும் தெரியல, ஏன்னா அவனோட கேம் இப்போ ஒரு 5 லட்சம் அவனுக்கு கச்சிருக்கு. இதுவே போக போக அது மில்லியனுக்கும் மேல போகும். அந்த மாதிரி டைம்ல இது எல்லாத்தையுமே அவன் இப்படி செலவு செய்யணும் அது அவனுக்கு தெரியல. டிவிலையும் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ் ஆகினே போறதை பத்தி பேசுவாங்களா, பார்த்தோம்
எடுத்தோடனே யாங்கும் சொல்றான், ஹே பே டெக்னாலஜி பாத்தியா எந்த அளவுக்கு பயங்கரமா வளர்ந்துங்கனே போகுது, அதனால நம்மளும் அதுக்கேத்த மாதிரி ஒரு பங்கமான கேமை உருவாக்கணும், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கணும். அட அது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு கம்பெனி நம்மளுக்கு வேணும், ஆளுங்க தேவைப்படுவாங்க, காஸ்ட் மெட்டீரியல் ஏகப்பட்ட விஷயம் தேவைப்படும், நிறையவே பணமும் செலவாகும். இதுதான் நம்ம ஹீரோக்கும் வேணும், கிட்டத்தட்ட 5 லட்சம் யுவான். அதை எப்படி அவன் செலவு பண்ணலான்னு யோசிச்சான். ஒரு நல்ல வழியை யாங் சொல்லியிருக்கானா, இதனால இதையே அவங்க பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க. அடே யாங்கு, உனக்கு கம்பெனியை எப்படி ரன் பண்ணணும் தெரியுமாடா? எனக்கு தெரியாது. அதுவும் கரெக்ட் தான், ஒரு நார்மலான பர்சனுக்கு எப்படி கம்பெனி ரன் ஆகும் தெரியும். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. யாரு கம்பெனியை ரன் பண்றாங்களோ அவங்களே வேலைக்கு வச்சிட்டா அங்க இதனால அங்க அதை பத்தி அவங்க யோசிச்சுன்னு போறான். அங்க வாங்க சொல்றான், டேய் ஒரு நாள் நம்மளோட கம்பெனி அது பட்டைய கலப்ப போகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபயர் ஸ்கை கம்பெனி, அதெல்லாம் என்ன கம்பெனி, அது ஏன் நம்ம கம்பெனி தூக்கி சாப்பிட போகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு மேனேஜர் காட்டுறாங்க, அவனோட பேரு மூயான். அவங்க கால் பேசின்னு இருக்கான். அந்த இடத்துல ஒரு பொண்ணும் உள்ள வரான். வந்து இந்த கம்பெனில இதுக்கு மேலேயும் வேலை செய்ய விரும்பல, இந்த ஃபயரி ஸ்டுடியோ இது வந்து எனக்கானது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு லின்னு இவன் வந்து அங்க சொல்லிட்டு போறான், அட பாஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் பக்காவா போதியா, அவ்வளவுதான் உங்களோட பொண்ணு லின்னு அவ வந்து ஜாபை விட்டுருவான். அதுக்கப்புறமும் இந்த கேம்ஸை உருவாக்குற தாட்ஸ் எதுவும் அவளுக்கு வராது. அதுக்கப்புறம் என்ன உங்க பிசினஸ பாத்துக்க வந்துருவா. இந்த பொண்ணை பத்தி எதுக்காக இப்படி இவன் சொல்றான் அது வந்து நம்மளுக்கு போக போக தெரியும். ஏன்னா இந்த பொண்ணு லின்னு இருக்கால, இவளும் ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். சீன்ல நம்ம ஆளுங்க கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி அங்க ஆளு தேடி வந்திருக்காங்க, யாராச்சும் வந்து ஹையர் பண்ணலான்னு. அங்க ஒரு மேனேஜரும் வரான், அவனோட பேரு லாரன்ஸ், நம்ம லான்னு கூப்பிடலாம். ஆமா என்ன விஷயம், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நம்ம ஆளுங்க கேஷுவலா எதேதோ பண்ணிருக்காங்க. அதுவா, இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நாங்க வந்தோம், அதுக்கான கேண்டிடேட்டை நாங்க தேர்ந்தெடுக்கோம், எனக்கு ஒரு செக்ரட்டரி தேவை. அட சின்ன பசங்களாம் எதுக்குடா இப்பெல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ, உங்களை மாதிரி ஆளுங்க கம்பெனிக்கெல்லாம் வர்றதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல, ஆன்லைன்லயே நீங்க பண்ணிட்டு போலாம்ல, ஏன்னா உங்களால பெருசா அவளைக்கும் பண்ண முடியாது இப்படின்னு இலக்காரமா பேசுறான். உடனே நம்ம ஹீரோ சொல்றான், எங்களோட சேலரி ஒண்டி கிட்டத்தட்ட 4.5 லட்சம் அப்படின்னு நம்ம சொல்ல அங்க இதுக்கே ஒரு வாயை பொழக்கிறாரு. அட என்ன பண்ண இருக்கீங்க, ஃப்ரூட்ஸை கொண்டாங்க, ஜூஸை கொண்டாங்க, எல்லாத்தையும் வைங்க, நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கான நிறைய ஆளுங்க எங்களோட கம்பெனில இருக்காங்க, முக்கியமா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை எடுத்தா கண்டிப்பா இது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். எப்படி சொல்றேன்னா அவங்க வந்து நிறைய விஷயத்த பார்த்துப்பாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு கவலையா இருக்கு, நான் அப்படி பண்ணிட்டா அவ்வளவுதான் எல்லா எக்ஸ்பென்ஸையும் அவங்க பாத்துக்கனா ஆசாவாது, ஆனா நம்ம பேயை பொறுத்த வரைக்கும் கம்பெனி லாஸ்ல போகணும். உங்க லாவும் சொல்றாரு, என்கிட்ட நிறையவே மேல் செக்ரட்டரி இருக்காங்க, அதனால நம்பிக்கையா நீங்க யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். அட எனக்கு மேலெல்லாம் வேணாவே வேணாம், ஃபீமேலா இருக்கணும், அப்போதான் அவங்கள வச்சு என்னால ஜாலியாவும் இருக்க முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும். எனக்கு புரியுது நீ வந்து என்ன ஆசைப்பாருன்னு, கண்டிப்பா இவ வந்து உனக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். நான் இந்த பொண்ணு இருக்கால இவளுக்கு ஃப்ளூயண்டா 3 லாங்குவேஜ் வந்து தெரியும், அதனால இவ பர்ஃபெக்டா இருப்பா அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த போற வழியில லின்னு அந்த பொண்ணு அவங்க பாக்குறாங்க, அவளும் இந்த ஃபேண்டம் கேமை பத்தி தான் பார்த்துன்னு இருக்கா. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமலே இந்த கேம் சும்மா பட்டிய கலப்பி இருக்கு, அதை பத்தி தான் பேசிக்கினே இருக்காங்க. நீ அதை கேட்கறது வேஸ்ட், ஏன்னா அது ஒரு மட்டமான போரிங்கான கேம். ஆமா உங்களுக்கு வந்து என்ன தெரியும், வாயை மூட்டு நீங்க போங்க, ஏதோ கேமை உருவாக்குன மாதிரி நீங்க சொல்றீங்க. அங்க ஹீரோ அவளைக்கும் கண்டுக்காம போயிடறான். அங்க போனக்கப்புறம் லின்னு கிட்ட அவரு சொல்றாரு, ஏய் நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போற, தேடலான்னு இருக்கியா? ஆமா முக்கியமா அந்த டெண்டா அந்த கம்பெனில தான் சேலான்னு பாக்குறேன், ஆன்லைன்ல அப்ளிகேஷன் எனக்கு எதுவும் கிடைக்கல, அட்ரஸும் மென்ஷனும் பண்ணல, அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ அந்த கம்பெனியா, இப்போ ஒருத்தர் பேசிட்டு போனாருல, ஒரே அதே கம்பெனியோட ஓனர் தான், அவர்கிட்ட தான் நீ பேசுனீங்க. கேக்குறவ ஷாக் ஆகி ஓடி போறா, ஐயோ இதோ வரேன்னு. அதுக்குள்ள நம்ம ஹீரோ எங்கேயோ போயிட்டான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஏன்னா ஒரு எபிசோட்லயும் மாலு பணத்தை இழக்கணும்னு பாப்பான், ஆனா பணம் வந்துக்கினே தான் இருக்கும். இதுல பிசினஸ் பத்தி ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க. முடிஞ்சா ஒரு எபிசோட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வேற லெவலில் இருக்க போது. சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.